பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வர போற நிலையில இந்த வீட்டுக்குள்ள நடிகர் விஜய் விஷால் அவர்கள் பண்ற சில விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி பல பேர் விஷால் அவர்களை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதை பத்தி விஷால் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களான நடிகை நேஹா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சீசன்ல ஆரம்பத்துல நடிகர் விஷால் அவர்கள் தர்ஷிகா கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்ததை பார்த்துட்டு பல ரசிகர்கள் உண்மையிலேயே விஷால் அவர்களுக்கு தர்ஷிகாவை பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா எப்போ தர்ஷிகா எலிமினேட் ஆகி வெளியே போனாங்களோ அப்பவே நடிகர் விஷால் அவர்கள் அன்ஷிதா கிட்ட வழக்கமா பேசுறதை விட அதிகமா பேசி இப்போ அவங்கள லவ் பண்ற அளவுக்கு போயிட்டதா மறைமுகமா அன்ஷிதா கிட்டேயே சொல்லிட்டாரு. இதுக்கு அன்ஷிதா அவர்களும் வெளியே வா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சிக்னலா காட்டிட்டு போயிருக்காங்க. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நடிகர் விஷால் அவர்களை ரொம்பவே கேவலமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இத பத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போன நடிகை நேஹா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஷால் வெளியே இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயுமே அவ்வளவு க்ளோஸ் ஆக மாட்டான். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பண்ற சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது கூட அவர்கிட்ட தர்ஷிகாவை பத்தி சில விஷயங்களை கேட்டேன். அது தப்புன்னு கூட சொன்னேன். அப்படி இருக்கும்போது தர்ஷிகா போனதுக்கு அப்புறம் இப்ப அன்ஷிதா கிட்ட இந்த மாதிரி அவர் பேசினது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இது அவரோட கேரக்டரவே ரொம்பவே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும். அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி இருந்தா கண்டிப்பா அவரால ஒண்ணுமே சாதிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு இப்போ நிறைய கெட்ட பேரு வெளியே உருவாகிருச்சு. இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை நேஹா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.